வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஹனுமான். ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம். செயற்கரிய செயலை செய்த ஆஞ்சநேயரை மிகுந்த அன்போடு அந்த ஸ்ரீராமன் மார்போடு தழுவிக்கொண்டார். அப்போது சுக்ரீவன் ராமனை வணங்கி, பெருமகனே, இனியும் நாம் ஏன் தாமதம் செய்ய வேண்டும்? நாம் அனைவரும் உடனே இலங்கைக்கு புறப்படுவோம் என்றான். ஆஹா, அப்படியே செய்வோம் என்றான் ராமன். உடனே சேனை தலைவர்கள் அனைவரையும் அழைத்தான் சுக்ரீவன். அவரவர் வானரப்படையை அழைத்து கொண்டு தெற்கு நோக்கி புறப்படும்படி பணித்தான். உடனே போர் முரசம் முழங்கியது. அப்போது ஆஞ்சநேயன் வேண்டிக் கொள்ள ராமபிரான் அவன் தோளில் அமர்ந்து கொண்டான். அங்கதன் வேண்ட லட்சுமணன் அவன் தோளில் ஏறிக்கொண்டான். இவ்வாறு ராமலட்சுமணர்கள் அவ்விருவர் தோளிலும் அமர்ந்தவாறு ஜாம்பவானும் சுக்ரீவனும் பின்தொடர மற்றும் அநேக வானர வீரர்களுடன் புறப்பட்டனர். அன்று மட்டும் வழியில் இருந்த பவளமலையில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டனர். மறுநாள் விடியற்காலையிலேயே புறப்பட்டு 12ஆம் நாள் தென் கடற்கரையை சேர்ந்தனர். பிறகு சேதுபந்தனம் செய்து கடலை கடந்து இலங்கையை அடைந்தனர். அங்கு ராவணனை வதைத்து சீதையை மீட்டு கொண்டு திரும்பினர். கைகேயின் அன்பு மகனான பரதன் ராமபிரானை பார்த்து தலைக்கு மேல் கைகளை கூப்பியபடி, அண்ணா, நான் தங்களின் அறிவுரைப்படி என் தாயாரை பெருமையுடன் பராமரித்தேன். என் தாயின் விருப்பப்படி இந்த ராஜ்யம் எனக்கு கொடுக்கப்பட்டது. தாங்கள் எப்படி எனக்கு கொடுத்தீர்களோ அதைப் போலவே அதை மீண்டும் தங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த அரசாட்சி எனும் பெரும் சுமையை என்னால் தாங்க இயலவில்லை. எனவே உங்களிடம் பக்தியுள்ள ஏவலர்களான எங்களை இனி நீங்கள்தான் காப்பாற்றி பராமரிக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டான். மேலும், அண்ணலே, நீங்கள் இப்பொழுதே முடிசூட்டிக் கொள்வதை உலக மக்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பது எங்களின் அனைவரின் ஆசை. மன்னராக நீங்கள் முடிசூட்டிக் கொண்ட பின் தாங்கள் பல்வகை இசைக்கருவிகளின் இனிய ஓசை, பெண்களின் மேகலை, சிலம்புகளின் நாதம், செவிக்கினிய பாடல்களின் ஒலி ஆகியவற்றை கேட்டுக்கொண்டே அதிகாலையில் கண்விழிக்க வேண்டும். சூரிய சந்திர நட்சத்திர மண்டலம் எதுவரை சுழல்கிறதோ, இந்த பூமியானது எவ்வளவு காலம் நிலைத்திருக்கிறதோ அதுவரை தாங்கள் இவை எல்லாவற்றிற்கும் அதிபதியாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டான். அதை ராமன் சிரித்தவாறே தலையசைத்து, அப்படியே ஆகட்டும் பரதா என கூறி ஏற்றுக்கொண்டார். பின் ராமன் அழகான ஓர் ஆசனத்தில் அமர்ந்தார். உடனே சத்ருக்கனின் ஆணைப்படி மென்மையான கைகளை உடைய விரைந்து வேலை செய்கின்ற வேலைத்திறன் மிக்க நாவிதர்கள் ராமனின் முடிகளை மழித்தார்கள். பின் அனைவரும் ஒவ்வொருவராய் நீராடினர். சடை நீக்கப்பட்ட ராமனும் நீராடினான். அதன்பின் மாவீரனும் சேவை செல்வனுமாகிய சத்ருக்னன் ராமலட்சுமணர்களுக்கு அலங்காரம் செய்தான். மிகச்சிறந்த பட்டாடைகள் அணிந்து கண்கவர் மலர் மாலைகள் மற்றும் மனம் மிகுந்த பூச்சுக்கள் பூசிக்கொண்டு மிக்க எழிலுடனும் அழகுடனும் பிரகாசமாக விளங்கினார் ராமன். அதே சமயம் தசரதனின் மனைவிகள் எல்லோரும் தம் கைகளால் சீதைக்கு அழகூட்டி அலங்காரம் செய்தார்கள். தன் புதல்வனாகிய ராமனிடம் பேரன்பு கொண்ட கௌசல்யை வானரர்கள் தன் மகனுக்கு செய்த பேருதவியை நினைவில் கொண்டு மிக்க மகிழ்ச்சியுடன் எல்லா வானர பத்தினிகளுக்கும் அலங்காரம் செய்தாள். பின்னர் சத்ருக்கனின் ஆணைப்படி சுமந்திரன் என்ற தேரோட்டி எல்லா பாகங்களும் சிறப்பாக அமைந்த ஒரு தேரில் குதிரைகளை பூட்டி அங்கு கொண்டு வந்து நிறுத்தினான். ராமபிரானும் அயோத்தியை மீண்டும் காணும் ஆவலில் அந்த உத்தம ரதத்தில் ஏறிக்கொண்டார். சுக்ரீவனும் அனுமனும் நீராடி பட்டாடைகள் அணிந்து கொண்டு அழகிய குண்டலங்கள் பூண்டு அயோத்தி நோக்கி புறப்பட்டார்கள். சுக்ரீவன் மனைவிகளும் சீதையும் அலங்காரம் செய்து கொண்டு பட்டணத்தை பார்க்கும் ஆவலோடு புறப்பட்டார்கள். அயோத்தியின் அமைச்சர்கள் குலகுருவான வசிஷ்டரின் தலைமையில் ராமபிரானின் முடிசூட்டு விழாவை எவ்வாறு சிறப்பாக நடத்துவது என ஆலோசனை செய்ய தொடங்கினார்கள். வசிஷ்டரிடம் ராமபிரானின் பட்டாபிஷேக
பட்டாபிஷேகத்திற்கான மங்கள சடங்குகள் அனைத்தையும் தாங்களே முன்னின்று செய்ய வேண்டும் என வேண்டிக் கொண்டார்கள். உத்தமமான ரதத்தில் ஏறிக்கொண்ட ராமபிரானும் அயோத்தி நோக்கி புறப்பட்டார். பரதன் தேர்க்குதிரைகளின் கடிவாளங்களை பிடித்து கொண்டான். சத்ருக்னன் குடையை ஏந்தி கொண்டான். லக்குவன் வெண்சாமரம் வீசினான். மறுபுறம் விபீஷணன் சாமரத்தை வீசினான். அப்போது வானில் தேவர்கள் முனிவர்கள் நின்று கொண்டு ராமனை துதிக்கும் இனிய ஒலி கேட்டது. பெரும் பலசாலியான வானர மன்னன் சுக்ரீவன் மலை போன்ற சத்ருஞ்சயம் என்ற யானை மேல் ஏறி புறப்பட்டான். வானரர்கள் மனித உருவத்தை ஏற்று எல்லா வகையான அணிகலன்களும் அணிந்து கொண்டு 9,000 யானைகள் மீது ஏறிக்கொண்டு சென்றார்கள். அயோத்தி நகர மக்கள் சங்கு, பேரிகை, துந்துபி வாத்தியங்கள் முழங்க பரிவாரங்கள் முன்னே செல்ல மாபெரும் வீரரான ராமன் எழிலான தோற்றத்துடன் தேரில் வந்து கொண்டிருப்பதைக் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் ராமனுக்கு நல்வரவு கூறி வாழ்த்தினார்கள். ராமனும் பதில் மரியாதை செய்தார். ராமனுக்கு பின்னாலேயே மக்கள் அனைவரும் சென்றார்கள். ராமனின் ரதத்திற்கு முன்னே மஞ்சள் அட்சதையை தாங்கியவர்கள், பசுக்கள், கன்னிகைகள், வேதியர்கள் மற்றும் மோதகத்தை கையில் ஏந்திய பலரும் சென்றார்கள். ராமன் அமைச்சர்களிடம் சுக்ரீவனிடம் ஏற்பட்ட நட்பு பற்றியும், அனுமனின் ஆற்றல் பற்றியும், வானரர்களின் வீரச்செயல் பற்றியும், அரக்கர்களின் படைபலத்தை பற்றியும், விபீஷணனின் சரணாகதி பற்றியும் கூறினார். அவர்களிடமிருந்து அதை கேட்டு அயோத்தி நகர மக்கள் பேராச்சரியமடைந்தார்கள். இவ்வாறு பேசிக்கொண்டே ராமன் வானரர்கள் புடைசூழ மனநிறைவுடன் மக்கள் வாழும் அயோத்திக்குள் பிரவேசித்தார். அப்போது அயோத்தி மக்கள் அவரவர் வீடுகளிலிருந்து கொடிகளை தூக்கி காட்டி மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்கள். பின் ராமன் இக்ஷ்வாகு மன்னர்கள் பரம்பரையாக வசித்து வந்ததும் தம் தந்தையான தசரதன் வாழ்ந்ததுமான அழகிய மாளிகைக்குள் நுழைந்தார். உள்ளே சென்றதும் முதலில் கோசலை, சுமித்திரை, கைகேயி ஆகியவர்களை சிரம் தாழ்த்தி வணங்கிவிட்டு பின் அறவழியில் நடக்கும் பரதனை பார்த்து அன்பாக பின்வருமாறு கூறினார். பரதனே, அசோக மரங்கள் நிறைந்த பூங்காவை உடையதும், முத்து வைடூரியங்கள் பதிக்கப் பெற்றதும், எல்லா வசதிகள் உடையதும், விசாலமானதுமான என்னுடைய மாளிகையை சுக்ரீவனுக்கு கொடு என்றார். அவருடைய ஆணையை கேட்ட பரதன் சுக்ரீவனின் கையை பிடித்து அழைத்து கொண்டு அந்த திருமாளிகைக்குள் சென்றான். அப்போது அங்கே வந்த பிரம்மதேவர் மயனை அழைத்து விரைவில் மகுடாபிஷேகத்திற்காக ஒரு மண்டபத்தை அமைக்கும்படி ஆணையிட்டார். அவனும் அவ்வாறே மிக விரைவில் ஒரு பொன் மண்டபத்தை கட்டி முடித்தான். பின் பரதன் சுக்ரீவனை பார்த்து ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்திற்கான புனித நீர் கொண்டு வரும்படி உங்கள் தூதர்களுக்கு ஆணையிடுங்கள் என்று கூறினான். உடனே இரத்தினங்கள் பதித்த பொற்குடங்களை 4 வானரோத்தமர்களிடம் கொடுத்த சுக்ரீவன், வானரர்களே, 4 கடல்களின் நீரால் நிரப்பப்பட்ட குடங்களோடு நாளை விடியற்காலைக்குள் இங்கே வந்து காத்திருக்க வேண்டும் என ஆணையிட்டான். இதை கேட்ட மாத்திரத்தில் ஆஞ்சநேயன் தன் பரிவாரங்களான அந்த வானரர்களுடன் ஆகாயத்தில் தாவி 4 திசைகளிலும் சென்று 7 சமுத்திர நீரையும் புண்ணியமிக்க 7 நதிகளின் தீர்த்தங்களையும் முகந்து கொண்டு வந்து வைத்தான். ஜாம்பவான், சுஷேனன், வேகதர்சி, ரிஷபன், நலன் போன்றவர்கள் தங்க கலசங்களில் 500 நதிகளிலிருந்து புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வந்தார்கள். மன்னர்கள் அனைவரும் யானைகளின் மீது அமர்ந்து சென்று இரத்தினம் இழைத்த தங்க குடங்களில் சரையூ நதி நீரை நிரப்பிக் கொண்டு வந்தனர். எல்லாவற்றையும் கண்ட சத்ருக்னன் மரியாதைக்குரிய புரோகிதர்களிடம் இதை தெரிவித்தான். பின் குலகுரு வசிஷ்டர் அந்தணர்கள் உடனிருக்க சீதை மற்றும் ராமனை இரத்தினமயமான சிம்மாசனத்தில் அமர வைத்தார். உடனே மங்கள வாத்தியங்கள் கனகனவென்று முழங்கின. அதன் பின் வசிஷ்டர், வாசுதேவர், ஜாபாலி, காசியபர், காத்யாயர், சுயக்னர்,
கௌமர், விஜயர் முதலிய அஷ்ட மகரிஷிகளும் வேத மந்திரங்களை ஜபித்து நறுமணம் கமழ்வதும் மந்திரங்களால் புனிதப்படுத்தப்பட்டதுமான தீர்த்தத்தால் புருஷோத்தமரான ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் விதிப்படி மங்களமான அபிஷேகம் செய்வித்தார்கள். பின் தொடர்ச்சியாக வேதியர்கள், கன்னிகைகள், அமைச்சர்கள், படைத்தலைவர் அபிஷேகம் செய்தனர். பின் பட்டாபிஷேகத்தை காண்பதற்காக ஆகாயத்திலிருந்து வந்திருந்த தேவதைகள், உலக பாலகர்கள் 4 ஆகியோரை கொண்டு திவ்யமான பலவகை மூலிகைச் சாறுகளால் ராமனுக்கு அபிஷேகம் செய்வித்தார்கள். பின் தொன்மை காலத்தில் பிரம்மாவினால் உண்டாக்கப்பட்டதும் நவரத்தினங்களால் ஒளிர்வதும் முதலாக மனுவுக்கு சுட்டப்பட்டதுமான பின் தொடர்ச்சியாக அவர் பரம்பரையில் தோன்றிய மன்னர்களுக்கு முடிசூட்டப்பட்டதுமான கிரீடத்தை மேன்மக்கள் சூடியிருந்த பொற்சபையில் பலவகை இரத்தினங்களால் செய்யப்பட்டதும் சித்திர வேலைப்பாடுகள் நிறைந்ததுமான உயர்ந்த பீடத்தில் முறைப்படி வைத்தார்கள். பின் மகாத்மாவான வசிஷ்டர் ரித்விக்குகள் உடனிருந்து உதவி செய்ய குறித்த வேளையில் அந்த கிரீடத்தையும் அணிகலன்களையும் கொண்டு அந்த ராஜாராமனை அலங்கரித்தனர். அப்பொழுது சிங்காசனத்திற்கு பின்னே நின்ற பரதன் வெண்கொற்ற குடையை ஏந்தினான். லக்குவனும் சத்ருக்னனும் இரு பக்கங்களிலும் நின்று வெண்சாமரம் வீசினர். அங்கதனோ உடைவாளேந்தி அருகே நின்றான். ஆஞ்சநேயன் கீழே அமர்ந்து தன் கரங்களால் ராமபிரானின் திருவடிகளை தாங்கினான். இந்திரனால் அனுப்பப்பட்ட வாயு பகவான் எண்ணிறந்த தங்கத் தாமரை மலர்களால் அமைக்கப்பட்ட ஒரு பிரகாசமான மாலையையும் நவரத்தினங்கள் கலந்த ஒரு முத்துஹாரத்தையும் காணிக்கையாக சமர்ப்பித்தார். அத்தருணத்தில் பல வகையான வாத்தியங்கள் முழங்கின. தேவ கந்தர்வர்கள் மதுரமாய் பாடினர். அப்சரஸ் பெண்கள் ஒயிலாக நாட்டியமாடினர். தேவர்களும் பூவுலகத்தார்களும் மலர்களை வாரி வாரி ராமன் மீதும் சீதா பிராட்டியார் மீதும் இறைத்தனர். அந்த மங்கள வேளையில் பூமாதேவி புலகாங்கிதம் அடைந்தாள். அவள் மகளன்றோ சீதை? அனைத்து பயிர்களாலும் பூமி செழித்தது. மரங்கள் சுவையான கனிகளால் நிறைந்தன. மலர்களிலிருந்து இனிமையான வாசம் வீசிற்று. பின் மாமன்னர் ராமன் முதலில் 1,00,000 குதிரைகளையும் கன்றுடன் கூடிய 1,00,000 பசுக்களையும் 100 காளை மாடுகளையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தானம் செய்தார். மேலும் 30 கோடி பொற்காசுகளையும் மிகவும் விலையுயர்ந்த அணிகலன்களையும் உயர்ந்த பட்டாடைகளையும் ராமபிரான் அங்கிருந்த பெரியோர்களுக்கும் மக்களுக்கும் வாரி வாரி வழங்கினான். மேலும் இரத்தினங்கள் கோர்க்கப்பட்ட ஒரு பொன்மாலையை சுக்ரீவனுக்கும் வைடூரியங்களால் சித்திர வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட 2 தோல் வலைகளை வாலிமைந்தன் அங்கதனுக்கும் கொடுத்தார். அப்பொழுது சீதா பிராட்டியார் தன் கழுத்தில் இருந்த வாணி சரஸ்வதியால் தனக்கு அளிக்கப்பட்ட முத்து மாலையை கழற்றி அங்கிருந்த வானவர்களையும் தன் பர்த்தாவையும் அடிக்கடி பார்த்தாள். அவளுடைய குறிப்பறிந்த ராமன், சீதே, உனக்கு எவனிடத்தில் விசேஷ திருப்தி இருக்கிறதோ, எவனிடத்தில் ஆண்மையும் பராக்கிரமமும் புத்தியும் எல்லையற்று விளங்குகின்றனவோ அவனுக்கு இதை வெகுமானமாய் கொடு என்றார். உடனே சீதை அந்த முத்து மாலையை ஆஞ்சநேயனுடைய கழுத்தில் போட்டாள். எல்லா வானரர்களுக்கும் வானர தலைவர்களுக்கும் அவரவர் தகுதிக்கேற்றபடி கௌரவப்படுத்தினார் ராமன். பின் எல்லோரும் ராமனிடம் உத்தரவு பெற்று கிஷ்கிந்தைக்கு சென்றார்கள். ராட்சச அதிபதியான விபீடனன் இக்ஷ்வாகு வம்சத்தார்களுக்கு குலதனமான ஸ்ரீரங்க விமானத்தை ராமபிரானிடமிருந்து பெற்று இலங்கைக்கு சென்றான். ராமபிரான் மக்களை தன் குழந்தைகளைப் போல் பாதுகாத்து துஷ்டர்களை தண்டித்து பரிபாலனம் செய்து வந்தார். பிறகு லட்சுமணா, உன்னை இளவரசனாக்குகிறேன் என்றார். ஆனால் எவ்வளவு சொல்லியும் லட்சுமணன் அதற்கு சம்மதிக்கவில்லை. அதனால்
மாமன்னரான ராமன் பரதனை இளவரசனாக பட்டம் சூட்டினார். அளவற்ற வெகுமானங்களுடன் எண்ணிறந்த அசுவமேத யாகங்களை செய்து கொண்டு 11,000 ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார். முழங்கால் வரை நீண்ட திருக்கைகளுடனும் மேருமலை போன்ற திருமார்புடனும் மகாவீரனாய் லட்சுமணனால் எப்பொழுதும் உபசரிக்கப்பட்டு ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். அவருடைய ஆட்சியில் பெண்கள் கணவனை இழந்து வருத்தப்பட்டதில்லை. கொடிய மிருகங்களால் துன்பம் இல்லை. நோயால் வருந்தியவர்களும் கிடையாது. திருடர்களால் பயமில்லை. ஒருவருக்கும் கஷ்டம் என்பதே இல்லை. அனைவரும் மிக்க மகிழ்ச்சியுடன் காலம் கழித்தனர். மேகங்கள் அந்தந்த காலத்தில் மழை பொழிந்தன. காற்றும் சுகமாய் வீசியது. மக்கள் அனைவரும் தர்மத்தில் பிரியமுள்ளவர்களாகவும் சத்தியவான்களாலும் சுபலட்சணங்கள் பொருந்தியவர்களாகவும் இருந்தனர். ராமபிரான் உடன் பிறந்தவர்களால் உபசரிக்கப்பட்டு நிகரற்ற தேஜஸுடன் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார். இதை படித்தவர்களும் கேட்டவர்களும் பாபத்திலிருந்து விடுபடுகிறார்கள். செல்வம் விரும்பினால் செல்வம் அடைகிறார்கள். பெண்கள் நீண்ட ஆயுளையுடைய நல்ல புத்திரர்களை அடைகிறார்கள். இதை படிக்க கேட்பவன் நீண்ட ஆயுள் பெறுகிறான். காமக்ரோதங்களை நீக்கியவன் வீட்டில் லட்சுமி தேவி குடிகொள்வாள். இந்த மங்களகரமான காவியத்தை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் குடும்ப விருத்தியும் உத்தமமான சுகமும் ஏற்படும். புருஷார்த்தங்கள் அனைத்தும் கைகூடும். மனோரதங்கள் அனைத்தும் நிறைவேறும். ராமாயணம் முழுவதையும் பாராயணம் செய்ய முடியவில்லை என்றாலும் சுந்தரகாண்டத்தை மட்டும் பாராயணம் செய்து முழு பலனையும் அடைந்து விடலாம் என்பது அனைவரும் அறிய வேண்டிய ஒன்று. இந்த சுந்தரகாண்டத்தை படிப்பதாலோ கேட்பதாலோ சகல காரியங்களும் வெற்றி பெறும். தீராத வியாதிகள் கூட நிவர்த்தியாகும். இதை கேட்பவர்களுக்கு ஸ்ரீ ராமபக்தனாகிய மாருதியின் அருள் எப்போதும் உண்டு. சர்வ மங்களம் எங்கும் நிறைக. ஜெய் ஸ்ரீராம். சீதா லட்சுமண ஹனுமத் சமேத ஸ்ரீராமனுக்கு ஜெய்.